ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒன் டே ஃபுல் விலாக் தான். இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஆல்ரெடி அம்மா வந்து அங்கே ஃபங்க்ஷனுக்கான இது எல்லாம் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ நீ வேணுன்றதெல்லாம் எடுத்து வை அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அங்கே ஹாலில் வந்து நம்ம விளக்கெல்லாம் ஏற்றணும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருங்க சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி காய வச்சுட்டு வீட்டில் வந்து நாங்கள் ஆல்ரெடி மெஹந்தியெல்லாம் நைட்டை போட்டுட்டோம். வீட்டில் சில பேர் நல்லா ஒரு 2 பேர் போடணுமாச்சு. ஸோ அவங்களாம் போட்டுருந்தாங்க. அவங்களாம் போட்டு முடிச்சு அவங்களாம் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்றா எடுத்து பேக்கில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. 1 கிலோமீட்ரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே தான் 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவோட ட்ரெஸ்ஸு, ஷூஸு, எங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸு. ஸோ நாங்கள் அங்கே போய் ரெடி ஆகிற மாரி நாங்கள் ரெடி ஆகணும். அண்ட் பாப்பா வந்து பியூட்டி பார்லருக்கு தான் சேர்க்க போகிறோம். ஸோ அங்கே போய் நான் பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு கிளம்பி போய் அங்கே போய் பாப்பா விட்டுட்டு அவங்க நான் பார்த்துக்கிறேன், நான் போய் ரெடி பண்ணுறேன், நீங்கள் போயிடுங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் போய் ரெடி ஆகணும். லேட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஒரு 4 o'clock ஆயிடுச்சு. 6 o'clock தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 4 o'clock ஆயிடுச்சு. நான் போய் ரெடி ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் பேர் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. மாமா பையன் எல்லாம் ரெடி ஆகிட்டு அங்கே ஹாலில் இருந்தாங்க. அண்டு நான் ரெடி ஆகணும். அப்புறம் வந்து எங்கள் சிஸ்டர் ரெடி ஆகணும், சித்தியோட பொண்ணு. ஸோ இவங்கெல்லாம் ரெடி ஆகணுன்றதுக்காக நாங்கள் வீட்டில் கிளம்பி நாங்கள் ரெடியாக போயிட்டோம். நான் வந்து என் தங்கச்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. அம்மாவும் லைட்டாக ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் போய் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ வந்து பாப்பா சித்தி பொண்ணுக்கிட்ட தான் கொடுத்துட்டு போனேன். அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறமும் அம்மா வந்தாங்க. அம்மாவை பார்த்துக்க சொன்னேன். ஸோ அவங்களும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேர் சேர்ந்து வீடியோ எடுத்திருந்தாங்க. நான் வீட்டில் போய் ரெடி ஆகியிருந்தேன். ஸோ நான் வீட்டில் இருக்கிறது வீடியோ இருக்காது. பாப்பா வந்து பியூட்டி பார்லரில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். அவங்களும் கேட்டிருந்தாங்க வீடியோஸ் இருந்தால் அனுப்புங்க, ஃபோட்டோஸு பாப்பாவை ரெடி பண்ணது நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஃபோட்டோஸ் நெக்ஸ்ட் அனுப்பணும். ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு 3 week மேலே தான் வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக பிஸியாக இருந்தேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சும் ரொம்ப பிஸியாக தான் இருந்தேன். எல்லாம் வீட்டில் இருந்தாங்க. 1 week 2 week இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வேலையாக இருந்தேன். பேசிட்டு அப்படி இப்படி இருந்தோம். அண்டு யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி மேலே எடுத்து வச்சுருந்து இதெல்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால வீடியோஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும், டிலே தான் வரும். ஃபஸ்ட் டைம் மேக்கப் பண்ணுறோம். ஸோ அதனால் இது பண்ண தெரியல. ஃபவுண்டேஷன்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரியும் நான் எவ்வளவோ அது மட்டும் தான் பண்ணுவேன். நல்லா ப்ரைட்டாக இருந்தது. பாப்பா என்ன நீங்களே பாருங்கள், ஃபைனல் லுக்கில் செம்மையாக இருந்தது. அண்ட் ரொம்ப ஓவராகவும் இல்லாமல் நேச்சுரலாகவும் இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனாலவே நான் வந்து பியூட்டி பார்லரில் எப்படியாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொடுத்தேன். இல்லைன்னா நானே ரெடி பண்ணிகிட்ருப்பேன். நான் ரெடியாகவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வரவங்களெல்லாம் பார்த்துக்குன்னு அப்படிலாம் பண்ணுறது டைம் இல்லை. ஸோ இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும் சொல்லிட்டு பாப்பாவுக்கு மட்டும் பியூட்டி பார்லரில் இதாகிட்டு நாங்கள்லாம் வீட்டில் போய் ரெடி ஆகி ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுலாம் இல்லை, டைம் இல்லை. காலையிலேயே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுதான் சொல்லி இந்த ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சி சொல்லிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து அங்கே வந்து அம்மா கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தேன் வீட்டில். அவங்க தட்டில் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தட்டெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ரெடி ஆக ஆரம்பிச்சிருந்தேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனோட வீடியோ வந்து நான் கொஞ்சம் டிலே தான் போட முடியும். ஏன்னா வீடியோ எடுத்தவங்க கொஞ்சம் டிலேயாக தான் வராங்க. ஸோ அதை எடுத்ததுக்கப்புறமா நான் வேணும்னா அப்லோட் பண்ணுறேன். பென்ட்ரைவில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணோம். ஸோ அதனால கொஞ்சம் லேட்டாகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஒரு ஷார்ட்ஸாக தான் எடுத்திருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபோனை வாங்கிட்டேன். அம்மா வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி மறுபடியும் போய் அம்மாட்ட கொடுத்துட்டு வந்தேன். அம்மாவுக்கு வந்து ஃபுல் லாங்காக எடுக்க சொல்லியிருந்தேன். அம்மாவுக்கு லாங்காக எடுக்க தெரியாமல் ஷார்ட்டாக எடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து இதோட ஷார்ட்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஃபுல் லாங் வீடியோ வந்து நான் அதுக்கப்புறம் அதான் ஃபங்க்ஷன் வீடியோ தான் போடுறதா இருக்கேன். இதுக்கப்புறம் ஃபுல் லாங் தான். இப்போ எப்படி ஃபைனல் லுக் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃபைனல்லாம் இன்னும் ஹேர் வந்து கேர்ல் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஓவர் கிராண்டெல்லாம் இல்லை, பார்க்கவே சிம்பிளாக ட்ரெடிஷ்னலாக அண்ட் மாடர்னாகவும் இருக்கணும் சொல்லி கேட்டிருக்கும்போது அவங்க அழகாக பண்ணி கொடுத்தாங்க. ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நானே ஓனாக வாங்கிட்டேன். நம்ம ஏன் செட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆன்லைனில் தேடி இருந்தேன். டைம் இல்லாமல் நான் ரொம்ப நாளாக தேடி இது பண்ணேன். ஆல்ரெடி நான் வாங்கியிருந்த செட்டுன்னு காமிச்சிருப்பேன். வேணால் நான் இன்னொரு தடவை நான் காமிக்கிறேன். ஜுவல்ஸாக ஒரு தடவை நான் ஜுவல்ஸ் என்கிட்ட இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் நான் இன்னொரு தடவை காமிக்கிறேன் அந்த டைமில். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டெம்பிள் மாரி ஒரு டிசைனான மாடல், இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றியான நல்ல ஒரு செட்டு நான் வாங்கிட்டேன். அண்ட் இன்னொன்று ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து சாரீக்கு அந்தமாரி ட்ரெஸ்ஸுக்கு. இது வந்து மாடர்னான ட்ரெஸ்ஸுங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெண்டிங் எல்லாத்துக்கும் செட் ஆகும் நம்ம பண்ணுற அந்த இது ஜுவல்ஸு. ஸோ அதனால் இந்த ட்ரெஸ்க்கு இது செம்மையாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி வச்சுருந்தேன். இதெல்லாம் பாப்பாவுக்கு வந்து இந்தமாரி கேர்ள் தான் பண்ணியிருந்தாங்க. லைட்டாக பூ மட்டும் வச்சுட்டு இருந்தாங்க. நான் மொக்கு ஜடெல்லாம் வைக்க வேணான்னு சொல்லிட்டேன். எதுக்கு இன்னமும் நம்ம அப்படி தான் பண்ணணுமா, கொஞ்சம் மாற்றலாமே. ட்ரெண்டிங்களுக்கு ஏற்ற மாரி பசங்க இப்போது காலத்து பசங்களுக்கு அதெல்லாம் ஆகாது. நம்மளுக்கே இந்த ரொம்ப கழுத்தெல்லாம் வலிக்கும். ஃப்ளவர்லாம் ஜாஸ்தி வச்சு இப்படி எடுத்தால் ரொம்ப இதாகும். ஸோ பாப்பா இதுவே ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஆகிறதில்ல அப்படி சொல்லுவேன். ஸோ பார்க்குறது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், நல்லா பண்ணிடலாம் அப்படி சொல்லிவிட்டு நம்மளுக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு முடிஞ்ச மாரி தான் நாங்கள் பண்ணோம். பட்ஜெட் ஃப்ரெண்டாக தான் நாங்கள் பண்ணியிருந்தோம், ஜாஸ்தி கூட இல்லை. அண்ட் இவங்க பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக நல்லா பழகி நல்லா ஒரு என்ஜாய் ஒரு நல்லா பண்ணியிருந்தாங்க. பியூட்டி பார்லர் பியூட்டிஷியன் வீட்டுக்கிட்ட தான், அம்மா வீட்டுக்கிட்ட தான் இருக்காங்க இவங்களும். ஸோ அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட நான் ரொம்ப ரேட்டாலாம் இல்லை, அவங்களும் எவ்வளவோ அவ்வளோ மட்டும் இது பண்ணியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களது வந்து கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்ஸ். ஸோ எல்லாத்தையும் காமிச்சிருந்தாங்க கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்டுன்னு சொல்லி. சரி பரவாயில்ல, பாப்பாவுக்கு போடுறோம்ல, ஜாஸ்தி இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அப்படி சொல்லி கேட்டிருந்தேன். அதனால அவங்க அதுவும் சொல்லி எல்லாத்தையும் காமிச்சாங்க, புக்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. ஸோ எல்லாம் சர்டிஃபிகேட்டாக இருந்ததுனால சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பாக்கிட்ட கொடுத்து பண்ண சொல்லியிருந்தேன். ஃபைனல் லுக்கு இப்படி தான், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இது வந்து நானே எடுத்தேன். பாப்பாவுக்கு வந்து இது பண்ணோன்னே நாங்கள் வந்து மேலே பாட்டியாளுக்கு வந்துவிட்டோம். இன்னும் எல்லாம் வரதுக்கு முன்னாடியே வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். ஃபுல் வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.